Hi all, today is 16th October 2025. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் விபனாசி லெவலை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். காலில் ஒரு பை எடுத்துட்டு திருப்பி செல் எடுக்கிறப்ப ரோபோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் பண்ணிடும். ஒரு பை எடுத்துட்டு செல் சைடு போகிறப்ப அது ரெக்கவர் பண்ணி கொடுக்கும், இல்லை உங்கள் கேபிட்டலை சேவ் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு பை சிக்னல் வந்தது, அது ஹியூஜாக போனது. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஃபிபொனாசி லெவலில் ரூல் நம்பர் 1 பற்றி இங்கே சொல்ல போகிறேன். ஸோ லெவல் வந்து 127 அண்ட் அந்த 127 162% இருக்கிறப்ப 162% மேலே பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லைனா 127 57.082 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ மார்க்கெட் ஒரு கேப் அப் நடந்திருக்கு. அந்த கேப் அப் நடந்தோடனே திருப்பி ரீட்ரேஸ் ஆயிருக்கு. ஒரு 250 பாயிண்ட்டு கேப் அப் ஆனோடனே அடுத்து ஒரு 200 பாயிண்ட்டு கண்டிப்பாக கேப் அப் ஆகாது மார்க்கெட். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 127 162% மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு லெவல் பிட்வீன் 162 127 இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸாக போகும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ரேஞ்சில் இருக்கு. ஒன்ஸ் பிரேக் இந்த 162% பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரேலி எடுத்து மேல் நோக்கி போகுது அப்படின்னு நீங்கள் லைவாகவே பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, 250 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகிறப்ப ஸோ அந்த கன்சாலிடேஷன் வந்து நடக்குது. ஸோ கீழே வந்துட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. ஸோ 162% பிரேக் பண்ணுறப்ப மார்க்கெட் நல்ல ரேலி கிடைக்கிது. நிஃப்டியில் ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். அந்த லெவல் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பை சிக்னல் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போச்சு. அதே ரூல் தான், 127 162 இருந்ததுன்னா அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் போகும், இல்லைனா சைடுவேஸ். அப்போ இங்கே 162% பிரேக் பண்ணுறப்ப ஒரு நல்ல ரேலி கிடச்சிது. கன்சாலிடேஷன் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா மார்க்கெட் ஆரம்பித்ததுலேருந்து கன்சாலிடேஷனில் தான் இருந்தது. ரெண்டுமே வந்து கன்சாலிடேஷன் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே 80 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் இந்த இடத்துல ஓப்பன் ஆனோன்னே மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் தான் ஆச்சு. கன்சாலிடேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போச்சு. அப்போ இது லெவல் பேஸ்டு நடந்துக்கிட்டே இருக்கு. லெவலை பிரேக் பண்ண மட்டும்தான் இந்த மார்க்கெட் மேல் நோக்கி போகும். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நாம் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல், பை பாய்.